கீரி அது குளிச்சிட்ருக்கு. ஓ இந்த வழியாக தான் வந்துருக்கு பாருங்க. இந்த வழியாக தான் இப்போ இதை தாண்டி போகணுங்களா? இந்த மலைத்தொடர்கள் எப்படி பயமுறுத்திட்டு இருக்குன்னா இருட்டாகிக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஏதாவது ஒன்று உள்ளே வராத வரைக்கும் சந்தோஷம். ஈவினிங் ஆச்சுன்னா கொஞ்சம் காட்டு விலங்குகள்லாம் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கும். சரி விடுங்க, எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். வீடுகளை பாருங்க. சரி ஓகே போவோம் அப்படியே. கொஞ்சம் அலாதி கம்மி பண்ணி 2 மாதம் கட்டி அதே மாதிரி கட்டுதான். பார்த்தா இதெல்லாம் நம்ம போகிறதுக்கு இருட்டாயிருச்சுங்க. கூட வந்து அண்ணா வராரு. நம்ம பேருங்கண்ணா ராஜு. ராஜு அண்ணா தான் நம்மளை வந்து ஆனப்பள்ளம் வரைக்கும் பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக அவரும் அதே ஊர் தான். நம்ம இங்கே வந்து கீழே போகும்போது அண்ணா போயிடாதீங்க என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால இவ்வளோ நேரம் அந்த ஆத்தங்கரையில் உட்காந்துருந்தார். இங்கேருந்து அவரோட துணையோடு அப்படியே நம்ம ஆனப்பள்ளம் போயிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாங்க. ஃபுல்லாக இருட்டாயிருச்சுங்க. ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும். சரி ஓகே நம்ம அப்படியே போவோம். நான் இப்படி வந்துட்டேங்களா? ஓ இதில் இப்படி போயிடலாம். சரி சரிங்கண்ணா. இது பக்கங்களா? சரி சரிங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா. இதை இப்படி கிராஸ் பண்ணி போகணுங்களா? தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்குங்க. காட்டு வழி தான் ஃபுல்லாக. இது இல்லைங்களா? இன்னும் பாறை எப்படி இருக்கு? மலையில் வந்து இதில் போய் ஒழிஞ்சுக்குவீங்களா? இப்போ எவ்வளோ பெரிய பாறைங்கண்ணா. இந்த 2 பாறை சந்தில் போகிறது. போகிற வரைக்கும் மேடு தான். அப்பா காலையிலேருந்து நடந்துட்டுருக்குங்களா? ஆமாம். ஆனால் இன்னைக்கு விட்டால் மறுபடியும் இங்கே எப்போ வருவோன்னு தெரியாது. சரி வந்ததான் வந்துட்டோம். நம்ம மக்களை பார்த்துட்டு போயிடுவோம் தான் வந்தேன்.
என்னதுங்கண்ணா அது? கீரியா அது? குளிச்சிட்ருக்கு. தண்ணியில் விழுந்து தான் வருது. அங்கேயே உட்காந்துருக்குங்கண்ணா. ஓ, மீன் பிடிக்குதுங்களா? மேலேருந்து வந்துருக்கு. தெரிச்சிருச்சு. ஆ, வித்தியாசமான கண்ணுக்குள்ளே போகாது. அங்கே பாருங்க, அங்கே போய் ஏறி உள்ளே போயிடுச்சு. அப்படியே உள்ள டைவ் அடிச்சு அப்படியே முங்கி போயிடுச்சு வருங்க. போலாங்களா? இந்த பாறையெல்லாம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸு. அப்போ முடியலன்னா ரெஸ்ட் எடுத்து போயிடுங்க. அதான் இப்போ மேலே ஏறும்போது கஷ்டமாக இருக்குது. இந்த வழியாக தான் வந்துருக்கு பாருங்க. இந்த வழியாக தான் வந்துருக்கு. இப்போ இதை தாண்டி போகணுங்களா? இதுக்குள்ளே தான் வந்துருச்சு. இன்னும் பயங்கர மேடாக இருக்குது. இதுலேருந்து மேடு தான், மேலே வரைக்கும் மேடு தான். ஆனால் பக்கம் செம மேடாக இருதுங்க அது. இந்த வழியிலே இப்போ அந்த நேரத்தில் வந்தாலும் யானை சொல்ல முடியாது. அந்த வழி அதான் வர வழியில் நிறையா சாணியெல்லாம் கிடந்துச்சுங்கண்ணா. இந்த ஒரு வாரமாக அங்கேயே. சரிங்க. இதில் அந்த பிரச்சனை இல்லை. வந்துடலாம். அப்பா, இதில் ஏறணுங்களா? ஆமாம். எப்படிங்கண்ணா இந்த வழியெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? அந்த காலத்துலேருந்தே நடந்து பழக்கம். ஓஹோ. ஆமாம். இது இல்லைங்களா? ஆமாம். இருங்க, நின்றுட்டு போவோம். டயர்ட் ஆயிடுச்சு. சாப்பிட்டீங்களா? இல்லைங்கண்ணா, மதியம் சாப்பிடல. காலையில் ஒரு 4 இட்லி பிஸ்கட்லாம் வச்சுருந்தேன். குழந்தைங்களாம் இருந்தாங்க. அப்புறம் சரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். தண்ணி மட்டும் ஒரு 4 சொம்பு குடிச்சிருக்கா, அவ்வளோதான். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் உட்காரவே இல்லை. அங்கே வந்து உட்காந்து பார்த்தீங்களா, அதுதான். அங்கே போய் ஐயாட்ட எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே வந்துட்டேன். அந்த வெளிச்சம் தெரியறதுக்கு போனால் வந்துடும். ரோட்டு அந்த மரத்துக்கு பாருங்க. ஆமாம், இதுதான் ரோடு. பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஒரு பெண்டு மேலே போனால் முடிஞ்சு. சரி வாங்க போவோம். உங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்குது. நம்ம பிரச்சனை அப்படியே நடந்துருவீங்க. ஐயா கொஞ்சம் குழுமிச்ச பழம்லாம் கொடுத்தாருங்களா? அது வேற பின்னாடி வெயிட் இழுக்குது. ஆமாம். அதான் அதுதான் கொடுத்தாரு. வேண்டாங்க ஐயா அப்படின்னா, எடுத்துகிட்டு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதுவும் ஒரு 2 கிலோ ஏறிச்சு பின்னாடி. அதான் அப்படியே அந்த தடம் அப்படியே போயிட்டுருக்கு. வந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இதில் பிரச்சனையே இல்லை, டக்குன்னு வந்துருச்சு. என்ன இந்த மேடு மட்டும்தான்.
இந்த வழி தான் நான் பார்த்தேன். சரி தெரியாமல் எங்கேயாவது போய் நின்றுட்டோம்னா அப்படின்னு இதிலே நடந்து போயிட்டேன். இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டேன். தண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சேன், மறந்துட்டேன். சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கல, மறந்துட்டேன். இங்கே வந்தால் ஆல்ட்டு பண்ணிடணும் ஒரு நாள் அப்படியே. அதான் இப்போ ஒன்றும் இல்லைங்கண்ணா, நான் வந்து நேராக இங்கே வந்துருந்தேன்னா எனக்கு தேவையில்லை. ஆமாம், போயிட்டு டக்குன்னு போயிருப்பேன். ஆமாம், அந்த 2 ஊர் போனது தான் கடமுகமே தின்னாலும் அது அங்கே கடமன் கோவம் போய்கிட்டே இருக்குது. முன்னாடி போனால் ஒரு வீடு இருந்தது, அதுக்கப்புறம் ஊருன்றாங்க. பாத்திரக்காரர் அங்கே வந்தார். ஆமாம், பாத்திரக்காரரு சின்னால கோம்பையில் தங்கிட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் போனாராம். ஆமாம், காலையில் தான் வந்தார். அதுவும் 1 மணி நேரம் ஆகிடும் அங்கே போகிறாரு. பரவாயில்ல, இதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது அனுபவம். சரி, கொஞ்சம் தூரம் நடப்போம். உட்காந்தா டைம் ஆகிட்டே தான் இருக்கும். கால் சுகமாக தான் இருக்கும் உட்கார்றதுக்கு. ஆமாம். இப்போது மட்டத்துக்கு போகிறதுக்கு அந்த ரோட்டில் போனோம்னா இப்போதைக்கு ஒன்றும் இருக்காது இல்லைங்கண்ணா? இருக்காது. ஊர் வந்துருச்சுங்கண்ணா. அவ்வளோதாங்க, ஆனப்பள்ளத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இனி வண்டி போய் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் நோக்கி போக வேண்டியதான். இந்த வழியை அடைச்சிருச்சாங்கண்ணா? இல்லை போகலாம். இது போனால் ரோட்டில் அப்படியே போகலாம். இப்போது வண்டி இருக்கிற இடத்துக்கு இதானே பக்கம்? இதுவும் பக்கம், இதில் போனால் ரோட்லேயே போகலாம். அப்படி அங்கே அதுக்கு தான் போகலாம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படிங்களா? இதுலேயே போயிடலாங்களா? நான் இதில் தான் அந்த ஹாஸ்டல்லேருந்து இப்படி வர ரோட்டு இது கரெக்டுங்களா? ஆமாம், இது இப்படியே குறுக்கால இறங்குறது மாதிரி. ஆனால் இதில் படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டு இதுதான் பக்கம். போகலாங்க. போன தடவை வரும்போது இந்த புல்லெல்லாம் இல்லைங்க, நீட்டாக இருந்துச்சு. மழை வந்ததுக்கு அதுக்கு வளர்ந்துச்சு. அதான் எல்லாம் எஸ்டேட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் பராமரிப்பு இல்லை. போன தடவை வரும்போது இந்த அக்கா வீட்டுக்கு தான் போனோம். ஆனப்பழம் வந்துட்டு அவங்க பலாப்பழம் எல்லாம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புனோம். உங்கள் வீடுங்கண்ணா? மேலே தாங்களா? இந்த ரோடு கொஞ்சம் மட்டமாக இருக்குங்கண்ணா. பரவாயில்ல. இதில் போயிடலாங்களா? இதில் தாங்களா? நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லைண்ணா. சரிங்கண்ணா. கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ இவர் ஏற்றிக்கிட்டிங்கன்னா பில்லூர் மரத்தில் இறக்கி விட்டுருலாம். சரிங்கண்ணா, போகலாம். இதில் என்ன இருக்கு? போகலாமாங்கண்ணா? சரிங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரிங்கண்ணா.
பேக் எடுக்கணுங்களா? பேக் எடுத்துறேன். பேக் நீங்கள் வச்சுக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு உட்காரது கஷ்டமாக இருக்குல்ல, அதனால் கேட்டு இல்லைங்களா? சரி, இல்லைன்னா உட்காந்து இருக்கட்டுங்க. போகலாங்களா? போகலாம். இங்கேங்களா? இன்றைக்கி நைட்டு தாங்க வெள்ளேரி கோம்பையிலேருந்து மேலே போகிறோம். ஸோ இருட்டில் ஒரு அண்ணா பின்னாடி வராரு, இருந்தாலும் கொஞ்சம் பீதியாக தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத போய் பார்ப்போம். போகலாமாங்கண்ணா? ம், போகலாங்களா?
ஸோ சாமி பார்த்துங்கண்ணா. இல்லை இல்லைங்கண்ணா, பிரேக் அடித்தா நிற்கவே இல்லை. ஃபஸ்ட்டில் தாங்க நான் வந்தேன், இங்கே வந்தது. ஸோ சாமி அது பின்னா நீங்கள் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கீங்களா, அது அப்படியே கொஞ்சம் எனக்கு இருங்கண்ணா. நம்ம அங்கே போயிடலாம், ஏன்னா மேடு ஏற மாட்டேங்குது. இல்லை இல்லைங்கண்ணா, அந்த கல்லை பிடிச்சிட்டேன், பிரேக் வேறு நிற்கல. அடிபட்டுருச்சுக்காங்கண்ணா, தப்பிச்சிட்டிங்க. நான் பயந்துட்டு ஒரு செகண்டு. இல்லை இல்லை, பிரேக்கு நிற்கவே இல்லைங்கண்ணா. ஸ்டார்ட் ஆயிரு தம்பி. சேர்ந்து உட்காந்துருந்தா அதுதாங்க நான் அப்பயே சொன்னேன். சரி பரவாயில்ல, மேலே போயிடலாம் வாங்க. ஏன்னா பின்னாடி லாஸ்ட்டில் உட்காரும்போது இதுதாங்க பிரச்சனை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் கடைசியில் ஏறி உக்காந்துட்டாருங்க. கரெக்டாக அது மேடு வேறையா, திடீர்னு வண்டி ஸ்லோவாகிடுச்சு. கிளச்சு பிடிச்சி இது பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி சரசரன்னு பின்னாடி போயிடுச்சுங்க. நான் அப்பயே சொன்னேன்னா பேக் நீங்கள் மாட்டிக்கோங்க, கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. பிரச்சனை அவருக்கு இல்லை, எனக்கு. கையில் தாங்க நல்ல செம அடிங்க, எனக்கு நல்லா வலிக்குது. ஆனால் அவர் கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறது, கொஞ்சம் இல்லைங்க. ஐயோ இது வேற, அந்த பக்கத்தில் ஃபுல்லாக டீலாங்க. ஐயோ சாமி, நான் அந்த பாறையை பிடிச்சனால தப்பிச்சேன். இல்லைன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பாறையை பிடிச்சேன். நம்ம வண்டியை வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டேன், நான் வண்டியை விடவே இல்லைங்க. விட்டுருந்தேன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் கீழே உருண்டு தான் கடைசியில் கடந்திருப்பேன், வண்டி எங்கேயோ கடந்துருக்கும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஐயோ ஒரு செகண்டு நம்ம உதவி பண்ண போய் கடைசியில் அது ஒவ்வொருத்தரையுமே வந்து நிற்கிது பாருங்க. தப்பு என் மேலேயும் தான் சொல்லணும். ஏன்னா அது முன்னாடி அவர்கிட்ட பேக் கொடுத்து உட்கார வச்சுருக்கணும், கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஓட்டியிருக்கணும். நான் அந்த விளாக் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு இருந்தாலும் விளாகில் கவனம் இல்லை, நான் பாட்டுக்கு சும்மா தான் மாட்டியிருந்தேன். இருந்தாலும் அந்த பேலன்ஸ் பண்ணவே முடியலைங்க. நேராக கீழே சட்டுன்னு விழுந்துருச்சு. எனக்குன்னா பயம். இவனை வருத்த, இவன் கட்டிப்புன்னு இவனை கட்டினா இவன் அதுக்கு மேலே இருக்கான். நீ இல்லைடா, கண்ணை மறைச்சிடுவான். கண்ணை இந்த கேமரா எப்போ தாங்க வாங்குவேன், எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குதுங்க. நம்ம vlog எடுத்துட்டு என்னுடைய ஹெல்மெட் கேப் வேறு எங்கே போட்டேன்னு தெரியலைங்க. எல்லா இடத்துலையும் தொலைய பார்த்தா காணோம். எங்கேயாவது விழுந்துருச்சா இல்லை ஏதாவது ஆயிடுச்சான்னு தெரியல. ஓடு நிறைய இது அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஆஃப் ரோட்ஸு இதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு வண்டி வேணும். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நான் சமாளிக்கிறேன் தான், இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இது கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ஆஃப் ரோடுக்கு இந்த மாதிரி ஹில்ஸ் ரோடுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம். நார்மலாக இருக்கிற ஹில்ஸ் ஓகே, இந்த மாதிரி ரொம்ப பள்ளமாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த ஃபோன் இருக்கிற வெயிட்டுக்கு அப்படியே நம்மளை கீழே தள்ளுது. அதுக்கு அடுத்த ஒரு டார்கெட்டு. நம்ம நிறையா பண்ணணுங்க, நிறைய இடம் ட்ராவல் பண்ணணும், நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது.
ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயம் பண்ணுறேங்க. இப்போ நம்ம படுற சின்ன சின்ன காயங்கள், சின்ன சின்ன அவமானங்கள், சின்ன சின்னதாக நம்ம படுறதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பெருசாக வர ஏதோ ஒரு விஷயம் அங்கேயே நின்றும். அதனால் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது பெரிய விஷயமா இருக்குங்க. இப்போ சின்ன சின்ன விஷயம்லாம் விட்டு போகிறதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயமும் நம்மளுக்கு நடக்கும். ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ரோடு இப்போ ஆனப்பள்ளத்துலேருந்து இங்கெல்லாம் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருமே போட மாட்டாங்க. ஏன்னா நைட் டைமில் வர்றதுக்கு அவ்வளோ பயம் இந்த ஏரியா. நம்ம இவ்வளோ தூரம் தைரியமாக இதெல்லாம் எடுத்து போடுறதே ஒரு பெரிய சக்ஸஸுங்க. அவ்வளோதாங்க. இது எப்படி வருது என்ன வருது அப்படிலாம் தெரியாது. எத்தனை இடத்துல அடி வாங்கினாலும் இது அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஆனால் செம்மையாக வலிக்குது கை. எங்கெல்லாம் அந்த பாறையில் விழுந்துட்டேன்னா அதனால் கொஞ்சம் அப்படியே எல்லாம் சிராய்ப்புகள் ஆயிடுச்சாட்டிருக்குது. என்னவோ தலைக்கு வந்தது ஹெல்மெட் இருந்தனால தப்பிச்சுது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். சரிங்க, நம்ம கொஞ்சம் வேகமாக போவோம். போயிட்டு கொஞ்சம் மெயின் போயிட்டு காலையில் அந்த 4 இட்லி சாப்பிட்டதோட சரிங்க. அது ஒரு 7 மணிக்கோ 8 மணிக்கோ சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடலை. ஒரு 5 தடவை தண்ணி குடித்தேன். 4 தடவையா 3 தடவை என்னவோ தண்ணி குடித்தேங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கேன், டீஹைட்ரேட்டாக இருக்கேன், பசியில் இருக்கேன். அதனாலேயும் அது அந்த தப்பு நடந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். ஆனால் வண்டியில் எங்கேயும் அடிபடலைன்னு நினைக்கிறேன். ஏதாவது வெளிச்சத்தில் கொண்டு நிறுத்தி தாங்க பார்க்கணும். ஆனால் வண்டியில் அடிபட்டுச்சுனாலே எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுங்க. இதயத்தில் அடிபடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க. அதை யாராலையும் சொல்லி இது பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அடிபடாமல் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நல்ல மனசுக்கு எதுவுமே அப்படி தப்பாக நடக்காது. அப்புறம் என்னடா உனக்கு நடந்துச்சுன்னா கேட்காதீங்க. அது சின்ன சின்ன தப்பு தான். அது யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டுங்க, போவோம். ஏய், எவ்வளோ அழகா தம்பி ஏறுறா பாருங்க. அது வெயிட்டு தான் பிரச்சனையே. டேய், ஊட்டி எப்படி தெரியுது பாருங்க, வேற லெவலில் இருக்குது. இது ஆக்சுவலாக ஊட்டி கிடையாது, அதெல்லாம் தான் ஊட்டி. செம்மையாக தெரியுதுங்க நைட் டைமில். அது நின்ன அதை விட செம்மையாக தெரியுது. வாவ், அப்படியே சின்ன சின்ன ஸ்டார்ஸ் மாதிரியே தெரியுது பாருங்க. வாவ், வேற லெவலில் இருக்குங்க.